நாளைக்கு புல்ஸ் அதிரடியாக 25,300 டிஃபெண்ட் பண்ணுவாங்களா? டீட்டெயில்டாக பார்த்துடலாம் வாங்க. இங்கே கொடுக்கக்கூடிய தகவல் எல்லாமே எஜுகேஷனல் பர்பஸ்க்கு தாங்க. வணக்கம் எம்பரர்ஸ். நிஃப்டியோட 1 hour சார்ட் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ 1 hour சார்ட்டில் தான் பார்த்தாலே நம்மளுக்கு நாளைக்கு நிஃப்டி லெவல்ஸ் என்ன அப்படிங்கிறது ஒரு கிளியர் பிக்சர் கிடைக்கும். இப்போது நம்ம ஃப்ரைடே எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி லாஸ்ட் லோக்கும் அப்போ பட்ஜெட் டே லோக்கும் அப்புறம் ரீசன்ட் ஹைக்கும் ஒரு ஃபிபனாச்சி போட்டிங்கன்னா உங்களுக்கு 0.5 கிட்ட இப்போ டேப் ஆகிருக்காங்க. அதாவது வந்து டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் டேப் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல இருந்து நம்ம ரிவர்சல் எக்ஸ்பெக்ட் பண்ணணும். ஒரு வேளை நம்மளுக்கு இந்த இடத்துல ரிவர்சல் கிடைக்கல அப்படின்னா 0.618 லெவலுக்கு போவாங்க. அங்கேருந்து ஒரு ரிவர்சல் கிடைக்கலாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 25,350 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பெரிய சப்போர்ட்டுங்க. ஸோ இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு இந்த 0.618 லெவல்ஸ்க்கு போகிற மாதிரி இருக்கும். ஸோ நாளைக்கு எப்படி நம்ம ட்ரேட் பண்ணலாம், ட்ரேட் செட்டப் எப்படி வச்சிருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25,444 இந்த லெவலை கட் பண்ணாங்கன்னா அடுத்தது 350 வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ 350 வரைக்கும் வந்துட்டு இங்கே ட்ராப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் திருப்பியும் மேலே போகலாம். இல்லை லைட்டாக மேலே போகிற மாதிரி ஒரு கேப் அப்பில் ஓப்பன் பண்ணிட்டு ஒரு 25,520 510 அந்த இடத்துல ஓப்பன் ஆகிட்டு கீழே வந்து 350 வரைக்கும் வரலாம். ஸோ இந்த 2 சான்சஸ் இருக்குது. இல்லை மேலே போயிட்டு உங்களுக்கு அந்த லெவல் சஸ்டெயின் ஆனாங்கன்னா 490 திருப்பி கட் பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு மேலேயே போயிடுவாங்க. சப்போஸ் 490 கட் பண்ணிட்டு கீழே வந்தாங்கன்னா 350 வரைக்கும் வர சான்சஸ் இருக்குது. ஸோ டோட்டலாக ஒரு 3 சான்ஸ் நம்ம எதிர்பார்க்குறோங்க. ஃபர்ஸ்ட் சான்ஸ் பார்த்தீங்கன்னா காலையில் ஓப்பன் ஆனதுக்கு உடனேயே 444 கட் பண்ணிட்டு 350 வரைக்கும் வர்றது, அதுக்கப்புறம் ஒரு ரிவர்சல் போட்டு மேலே போகிறது, இது ஆப்ஷன் 1ங்க. இல்லை ஆப்ஷன் 2 கேப் அப் ஓப்பன் ஆகிட்டு ஒரு 520 530 கிட்ட ஓப்பன் ஆகிட்டு அதுக்கப்புறம் இங்கே 490 கட் பண்ணாங்கன்னா 350 வரைக்கும் வருவாங்க. அது செகண்ட் ஆப்ஷன். மூணாவது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 520 சஸ்டெயின் பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு 630 அப்புறம் 700 வரைக்கும் போகிறக்கு நிறைய சான்சஸ் இருக்குங்க. ஸோ 3 ஆப்ஷனில் ஏதோ ஒரு மெத்தடில் தான் நடக்கிற மாதிரி சான்சஸ் நாளைக்கு தெரியுதுங்க. ஸோ நம்ம ஆஸ் யூஷுவல் வந்து ப்ரீமியம் சார்ட்டில் பார்த்துடலாம் நாளைக்கு என்ன லெவல்ஸ். 25,500 எடுத்துருக்கோங்க கால் புட்டு, ஓகேங்களா? ஏன்னா இதுதான் சிமிலர் க்ளோஸில் இருக்குது, 112 அப்படிங்கிற க்ளோஸ் வேல்யூஸில் இருக்குது. அதனால நம்ம இதை எடுத்திருக்கோம். இந்த க்ளோஸ் வேல்யூஸ் நம்ம ஆல்ரெடி தெரியும், நம்ம இந்த என்எஸ்சி வெப்சைட்ஸில் பார்க்கும்போது இந்த 25,500 காலும் புட்டும் ஆல்மோஸ்ட் ஒரே வேல்யூவில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ அதனால நம்ம இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்திருக்கோம். நாளைக்கு கால் ஆப்ஷன் 95 பிரேக் பண்ணலை அப்படின்னா புட்டில் நம்மளுக்கு ஒரு மொமெண்டம் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் கம்மி. அதே இந்த 95 பிரேக் பண்ணி கீழே போயிட்டாங்கன்னா உங்களுக்கு புட் சைடில் ஃபர்ஸ்ட் டார்கெட் 175யும் செகண்ட் டார்கெட் 218, தேர்ட் டார்கெட் 248 இது வரைக்கும் போகிற சான்சஸ் இருக்குது. இல்லை புட் சைடில் 112 கம்மியாக இருக்காங்க, அப்போது 112லேருந்து 37 வர்ற ப்ராசஸில் உங்களுக்கு கால் சைடில் 112லேருந்து ஃபர்ஸ்ட் டார்கெட் 156ம் செகண்ட் டார்கெட் 177ம் அதுக்கு அடுத்த டார்கெட் 248. ஸோ இது வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குங்க. சரிங்களா? இதில் நம்ம ஸ்பாட் சார்ட்டு பார்த்துட்டு தான் ட்ரேட் பண்ணணும். ஸ்பாட் சார்ட்டில் இந்த 350 ரிவர்சல் கிடச்சிதுன்னா அந்த இடத்துல ஒரு என்ட்ரி பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஸோ மார்னிங் 10 o'clock வரைக்கும் ஒரு ட்ராப் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாங்க. அந்த 10 o'clock மேலே தான் நம்மளுக்கு ஒரு ரியல் பிக்சர் மார்க்கெட்டில் என்ன நடக்க போகுது நெக்ஸ்ட் வீக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்குங்க. ஏன்னா டியூஸ்டே எக்ஸ்பிரி வேறு இருக்குது. ஸோ நிறைய பேரை வந்து ஒரு பாசிட்டிவ் சைடில் போய் புல் ட்ராப் பண்ணுறக்கு, இல்லை நெகட்டிவ் சைடில் போய் பியர் ட்ராப் பண்ணுறக்கு ட்ரை பண்ணுவாங்க. அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக லாட் சைஸை பிளான் பண்ணிக்கோங்க, பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். ஸோ நாளைக்கு லெவல்ஸ் இதுதாங்க. நம்ம ஆஸ் யூஷுவல் டெலிகிராம் சேனலில் ஒரு 9:30 நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கலாம். சப்போஸ் ஒரு மிகப்பெரிய கேப் டவுனோ இல்லை மிகப்பெரிய கேப் அப் இருந்ததுன்னா நான் என்ன மாதிரி லெவல்ஸ் அப்படிங்கிறத நான் முன்கூட்டியே உங்களுக்கு டெலிகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணுறேங்க. தேங்க்யூ.